And audible. Yes, sir. Within a minute, yeah, we will start a session. Excellent. Let's. Which one of the following conditions? Which one of the following conditions on a group G implies that G is abelian? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எந்த கண்டிஷன் அந்த குரூப்பை எபிலியனா மாற்றும் என்பதுதான் கேள்வி. So first option, order of G equal to P cube. Order of G வந்து P cube இருந்தா for some prime P ஏதோ ஒரு P கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது எபிலியனா மாறுமா அப்படின்றது முதல் கேள்வி. அடுத்து every proper subgroup of G is cyclic. ஒரு ஜீன்ற குரூப்பை செலக்ட் பண்ணணும். அந்த குரூப்போட எல்லா சப்குரூப்ஸும் ப்ராப்பர் சப்குரூப்ஸும் சைக்கிளிக்கா மாறும். அதை பார்க்கலாம். ப்ராப்பர் சப்குரூப், இம்ப்ராப்பர் சப்குரூப், நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ப்ராப்பர் சப்குரூப்பும் சைக்கிளிக்கா இருந்தால் ஜி வந்து எப்படின்னா மாறுமா? இது வந்து ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் சி எவ்ரி subgroup of G is normal in G. Every subgroups of G is normal in G. குரூப்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பா இருந்தா அந்த குரூப் எபிலியனா மாறும். கொஸ்டினே கேட்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த Q8 இது வந்து குவாட்டர்னியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. நேம் டு பி இதை பற்றி நீங்க படிங்க. இன்னைக்கு போயிட்டோம் உங்களுடைய அசைன்மெண்ட், ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் குவாட்டர்னியன் குரூப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Q8னா என்ன, SN என்ன, என்ன ஸ்பெஷல் குரூப்ஸ் இருக்கு. அப்புறம் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்குறப்ப ஸ்பெஷல் லீனியர் குரூப், ஜென்ரல் லீனியர் குரூப் ரெண்டு பார்ப்போம். GL ஆஃப் N, P, SL ஆஃப் N, P, our set of empty under symmetric difference. இந்த குரூப்ஸை பற்றினா நீங்க கொஞ்சம் இன்னைக்கு அசைன்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு வரணும். Q8 எப்படி இருக்கும், SN எப்படி இருக்கும் படிக்கணும்னா என்ன, அதோட நேச்சர் நோட் பண்ணணும். குரூப்பாக தான் இருக்குது கண்டிப்பாக, அது எனக்கு தெரியும். இதோட ஆர்டர் என்ன, GL ஆஃப் N, P ஆர்டருக்கு ஃபார்முலா இருக்கு தனி, SL ஆஃப் N, Pக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தனி. அந்த குரூப்போட நேச்சர் எப்படி இருக்கும், சைக்கிளிக்கா இருக்குமா, எப்படின்னா இருக்குமா, அதுல இருந்து சப் குரூப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது நார்மலா இருக்குமா, சைக்கிளிக்கா இருக்குமா, அந்த குரூப் சைக்கிளிக்கா இருக்குமா, இந்த மாதிரி பல நேச்சர் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அந்த குரூப்பை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபியூ பாயிண்ட்ஸ் அதோட நேச்சர், குரூப் நேச்சர் எப்படி இருக்கும், குரூப்புக்கு எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஆர்டர் எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் குரூப் எப்படி இருக்கும், அந்த குரூப்போட நேச்சர்னா அந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SNல எப்படி இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஆன்சர் பண்ணுங்க. SNல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? மெசேஜ் பண்றீங்க, மெசேஜ் பண்றது எனக்கு மட்டும் தான் விசிபிள் ஆகும். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸா இருக்கும். இப்போ SL ஆஃப் N, P இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் அண்ட் whose determinant is no ideas. ஓகே, பரவாயில்ல. நீங்க பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய இருக்கு. ஸோ நேச்சர், ஆர்டர் ஆஃப் த குரூப், ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்,
அப்புறம் வந்து சைக்கிளிக்கா இருக்குமா, நார்மல் சப்குரூப்ஸ் இதுல எத்தனை இருக்கும், முதல் நார்மல் சப்குரூப்பா இருக்குமா, அப்படி இருந்தா எத்தனை நார்மல் சப்குரூப் வந்து கிடைக்கும். ஒரு குரூப் நார்மல் சப்குரூப்பா இருக்காது, ஆனா அதுல இருந்து எடுக்கக்கூடிய சப்குரூப்லாம் நார்மல் சப்குரூப்பா இருக்கும். அந்த மாதிரிலாம் குரூப் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சைக்கிளிக் நார்மல் எப்படி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இந்த குரூப்ஸ் சொல்லி டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. இதுதான் அசைன்மெண்ட். இன் கியூ எயிட் குவாட்டர்னியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. லெஜண்ட் எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 -1 +-i +-j +-k இதுதான் இருக்கும். மொத்தம் 8 எலமெண்ட், பிளஸ்ல ஒன்று மைனஸ்ல ஒன்று பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எலமெண்ட் இதில் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த Q8 அப்படிங்கிற குரூப்போட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் Q8 is 8 can be expressed as 2 cube, but we know that Q8 is non-abelian group. Q8 is a non-abelian group. Note that Q8 is very strictly is a non-abelian group because I dot j is not equal to j dot i. நீங்க இதை வெக்டார் மூலமா பார்த்தா ஈஸியா புரியும். வெக்டார்ல i கேப் டாட் j கேப் ஆன்சர் என்ன வரும், கிராஸ் ப்ராடக்ட் வழியா பார்க்கணும். i கிராஸ் j ஓட ஆன்சர் என்ன வரும். குவாட்டர்னியன் குரூப்போட ஆபரேட்டர் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சில நேரங்கள்ல. ஸோ அதை வச்சு நீங்க பாக்குறப்ப இது நாட் ஈக்குவல் ஈஸியா சொல்ல முடியும். i கிராஸ் j ஓட ஆன்சர் என்ன, I cross J வந்து K சார். ஜேவா மாறும். j கிராஸ் i என்னவா மாறும், மைனஸ் K. மைனஸ் கேவா மாறும். ஸோ i கிராஸ் j j கிராஸ் i சேமா இருக்காது. அது மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு என்ன கண்டிஷன் வராது அப்படின்னா i டாட் ஜேவும் j டாட் ஐயும் சேமா வராது. இதில் நீங்க தெரிஞ்சுட்டு வரணும். அதுதான் அந்த கஷ்டமா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஸோ Q8 is automatically it is a non-abelian. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் ஆகுது, ஆப்ஷனே கரெக்டா தப்பா, ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். எப்படி ஃபால்ஸ், இப்போ வந்து 2 இது கியூப் group- இருக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 2 கியூப்னு இருக்குங்க சார். அதனால நான்-எபிலியனா இருக்கும். அதனால டி கியூப்னு எடுத்திருக்கோம், ஆனா குரூப் வந்து எபிலியனா மாறல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டி கியூப்னு இருந்தா எபிலியனா மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் டி கியூப் தான் எடுத்தேன் ஆனா எனக்கு மாறல. ஸோ ஆப்ஷன் E வந்து தப்பு. அதே மாதிரி Q8க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. Q8 வந்து நார்மல் சப்ஜெக்டே கிடையாது. ஆனா நார்மலே கிடையாது. Q8 இஸ் நாட் நார்மல் டு எனி அதர் குரூப்ஸ். பட் Q8ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்குரூப்பும் நார்மலா இருக்கும். இப்படிதான் இந்த நேச்சர் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த குரூப் பத்தி படிச்சு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பும். இன்னைக்கே பண்ணிருக்கு முடிஞ்சா. Every subgroup of G is normal. Every subgroup of G is normal where G is Q8. Q8ல இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்குரூப்பும் என்ன சப்குரூப் ஆட் ஆகும் அப்படின்னா நார்மல் சப்குரூப் ஆட் ஆகும். கொஸ்டின் இஸ் Q8ல எத்தனை சப்குரூப்ஸ் இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியுமா? Q8ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பா இருக்கும். அது ஆப்வியஸ். வாட் இஸ் ப்ராப்பர் சப்குரூப், வாட் இஸ் இம்ப்ராப்பர் சப்குரூப், அதையும் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ப்ராப்பர், வாட் இஸ் இம்ப்ராப்பர். ஒரு குரூப்புக்கு எத்தனை இம்ப்ராப்பர் சப்குரூப்ஸ் இருக்கும் நார்மலா? எத்தனை இம்ப்ராப்பர் 2 sir. 2. வெரி குட். யார் யார்? Identity element and then the group. And G. That is also known to be trivial subgroups. இன்னொரு பேர் வந்து trivial subgroups சொல்லுவாங்க. ப்ராப்பர் எல்லாமே நான் ட்ரிவியல் சப்குரூப்ஸா இருக்கும். சரி, இது ஓகே. இப்போ வந்து அப்ப இம்ப்ராப்பர் சப்குரூப்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? வாட் இஸ் ப்ராப்பர்? ரெண்டு இம்ப்ராப்பர் சப்குரூப் இருக்கு. சே I1, சே I2. வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் I1? 1. 1. வாட் இஸ் I2? Order of G. ஆர்டர் ஆஃப் G. வெரி குட். ஸோ ஆர்டர் ஆஃப் G மாறிடும். இங்க அதே மாதிரி இப்போ இம்ப்ராப்பர் சப்குரூப் யார் யார் அப்படின்னா சிங்கிள்டன் ஒன்றும் Q8ம் இம்ப்ராப்பர் சப்குரூப்பா ஆக்ட் ஆகும். ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் அந்த குரூப்பே அதுக்கே நார்மல் சப்குரூப்பா ஆக்ட் ஆகும். அப்ப மீதி எத்தனை சப்குரூப்ஸ் வரலாம், எத்தனை சப்குரூப்ஸ் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. நான் இங்க இருந்து அப்படியே லெக்ராஞ்ச் தியரம் தீர்த்து போறேன். லெக்ராஞ்ச் தியரம் ஸ்டேட்ஸ் தட் லெக்ராஞ்ச் தியரம் என்ன சொல்லுது? Order of subgroup divides. Existence of group of a finite group G. Finite groupல இருக்கக்கூடிய சப்குரூப் அதிகம் ஃபைனைட்டா தான் இருக்கும். அப்படி இருந்தா என்ன சொல்லுது? Order of H divides order of G அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து இன்னொரு சப்குரூப்போட ஆர்டர் குரூப்போட ஆர்டர் டிவைட்ஸ் பண்ணும்.
which is order of G is divisible by order of H. அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ what about converse? Converse Not true. converse is not true. H is subgroup of Gன்றது implications ஆகாது. சரி எப்ப ஆகும் அதை சொல்லி பார்ப்போம். கான்வெர்ஸ் ஆகாதுன்னு சொல்லியாச்சு, எப்பெல்லாம் ஆகும் அது படிச்சிருக்கீங்களா? எப்பெல்லாம் ஆகுதுன்னு இஃப் OH divides OG அப்படின்னா G be a subgroup of G ஆ இருக்கும் சார். இஃப் order of G வந்து equal to Pn or order G of is G finite abelian. ஆல்வேஸ் Pn. ஃபைனைட். கிராஞ்சின்னு வந்துட்டாலே ஃபைனைட் தான். நீங்க வந்து இப்போ ஆர்டர் ஆஃப் என்ன சொல்றீங்க? பி பவர் என்ன இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா? எஸ் சார். எஸ். இன்னொன்னு வேற வேற எப்பலாம் இருக்கு? H be a subgroup. ஆமா, HB வந்து H is a subgroup of G ஆ மாறணும்னா, என்னோட கேள்வி அதுதான். H is a subgroup of G ஆ மாறணும்னா வெறும் டிவிசிபிலிட்டி இருந்தா மட்டும் பத்தாது, அது போல நிறைய இது வேணும். அதுல நீங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க, ஆர்டர் ஆஃப் G வந்து பி பவர் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு இந்த இடத்துல G யாரு? இந்த Gன்றவன் யாரு? ஃபைனைட் குரூப் இல்லையா? இந்த G வந்து ஒருவேளை ஃபைனைட் எபிலியன் குரூப்பா மாறிச்சுன்னா, ஃபைனைட் எபிலியனா மாறிச்சுன்னு அப்ப வந்து நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு சப்குரூப் கிடைக்கும். ஒவ்வொரு டிவைஸருக்குமே கிடைக்கும். நம்ம லெக்ராஞ்சி என்ன சொல்றோம்னா, சப்குரூப்பா இருந்தா டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, டிவைட் பண்ணா சப்குரூப்பா இருக்குமான்னு கேட்கிறேன். இருக்காது. எப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒன்னு குரூப்போட ஆர்டர் பி பவர் என்ன இருக்கும், அப்படி இல்லாட்டினா G வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இதுல சில விஷயம் பேசலாம். என்ன அப்படின்னா, இப்ப G வந்து 1 - 1 I - L இந்த மாதிரி 4 நான் செலக்ட் பண்ணிருக்கேன். G equal to 1 - 1 I - L. Say 4 elements. The 4 elementல the order of G is 4. How many divisors are there? How many divisors of order of G? Four எத்தனை divisors? 1, 2, and 4, sir. 1, 2, 1, 4. அப்ப 1, 2, 4 வச்சு நம்மளால சப்ஜெக்ட் எழுத முடியும். அவ்வளவுதான். இதான் வந்து சிம்பிள் லாஜிக். இதை ரெண்டு வழியிலையும் சொல்லலாம். இன்னும் இதை 2 ஸ்கொயர் எழுத முடியும். ஆர்டர் ஆஃப் G பி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து இது ஃபைனைட் எபிலியன் குரூப். வாட் இஸ் த லீஸ்ட் நான் எபிலியன் ஆர்டர்? The least non-abelian group order. இதெல்லாம் important question. The least non-abelian group of order. Non-abelian group வேணும்னா abelian இல்லாம போகணும் அப்படின்னா குறைஞ்சது இந்த ஆர்டர்ல இருக்கணும். இந்த ஆர்டர்ல இருக்கணும் சொல்லி பார்ப்போம். ஐடியா. The least non-abelian group of order. இது abelian. 4 வந்து abelian because the group of order P square is abelian. 2. 2 இல்ல மேம். அதான் சொல்ல வரேன். The group of order P square is abelian. The group of order P is abelian. சரி, இப்போ ஒண்ணுல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். குரூப்போட ஆர்டர் ஒண்ணா இருந்தா என்ன இருக்கும்? குரூப்போட ஆர்டரே ஒண்ணா இருக்கு அப்படின்னா இந்த G என்னவா இருக்கும்? ஈயா மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா சப்குரூப் தான். இ மட்டும் தனக்கு தானே சப்குரூப்பா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் டு பி இம்ப்ராப்பர் சப்குரூப் இல்லையா? அது ஒரு பேரே அப்படிங்களா? இம்ப்ராப்பர் குரூப். அவ்வளவுதான். வாட் அபவுட் 2? குரூப் ஆஃப் ஆர்டர் 2 இருந்தா எபிலியனா மாறுமா மாறாது? எஸ். எப்படி எபிலியன்? குரூப் ஆஃப் ஆர்டர் 2 இருந்தா எபிலியன் தானே? ஷூரா? பிகாஸ் த குரூப் ஆஃப் ஆர்டர் P இஸ் எபிலியன். Pன்றது பிரைம்.
P எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஸோ 2னா எபிலியன். வாட் அபவுட் ஆர்டர் ஆஃப் ஜி 3? அப்ப எபிலியன் ஆகுமா? Abelian. ஆகும். எப்படி ஆகும்? 3 prime. 3 prime. Order of Z is supposed to be 4. இப்போ Abelian. இப்போ abelian 2 square which is abelian. Order of Z equal to 5. Abelian. Once again abelian. அப்படினா அது prime order. 5 வரைக்கும் உங்களால கொண்டு வர முடியாது. Order of Z என்னவா இருக்கணும் மினிமம்? நான் எபிலியன். நான் abelian வரணும்னா குறைஞ்ச ஆர்டர் என்ன இருக்கணும்? 6 இருக்கணும். 6 கீழே உங்களால ஒரு நான் abelian குரூப் சொல்லவே முடியாது. இது ஒரு ஃபேண்டஸ்டிக்கான ரிசல்ட் ஆக்சுவலா. எபிலியன் குரூப் வந்து 1ல இருந்தே சொல்லலாம். ஆனா நான் abelian குரூப் உங்களால 6ல இருந்து சொல்லவே முடியும். நான் எபிலியன் குரூப் வேணும்னாலே 6 எலிமெண்ட் இருக்கணும். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 6 இஸ் ஐசோமார்பிக் டு. போன கிளாஸ்ல இப்போ பார்த்தோம். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 6 இஸ் ஐசோமார்பிக் டு S3. S3. அந்த லீஸ்ட் ஆர்டர் யார் அப்படிங்கிறதும் சொல்லிடலாம். அது யாரா இருக்கும்? S3 இருக்குன்றது இட்ஸ் ஆப்வியஸ். ஸோ லெக்ரான்ஜிஸ் தியரமோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் தெரிஞ்சுக்க வேண்டியதுல. என்ன லெக்ரான்ஜிஸ் தியரம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குரூப் வந்து ஃபைனைட் குரூப்பா இருக்கு, ஹச்சுங்கிறது சப் குரூப்பா இருக்கு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும் கண்டிப்பா. ஸோ ஒருவேளை ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுச்சுன்னா அது சப் குரூப்பா இருக்குமானா இருக்கும். எப்பப்பெல்லாம் இருக்கும்ன்றதுதான் கேள்வி. எப்பப்பெல்லாம் இருக்கும்? இன்னும் ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் என்ன இருக்கும், இல்லாட்டி ஜி வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். என்ன இருக்குன்னா, ஜி வந்து 1 - 1 I - I இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸும் சப் குரூப்பா இருக்குமா இருக்காதா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை சப்குரூப்ஸ் இருக்கும்னு நான் சொல்றேன். நோட் டவுன் த ரிசல்ட். இஃப் G is if order of G equal to P power n, or G is finite abelian group, then also order of H divides order of G. இது எல்லாமே இருந்துச்சுன்னா then H is a subgroup of G. H கண்டிப்பா சப்குரூப்பா இருக்கு. இது பெரிய ரிசல்ட் தான். பெரிய ரிசல்ட் தான். ஏன்னா சப்குரூப் கண்டிஷன் AB இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு H நம்ம பார்த்தோம் அன்னைக்கு கிளாஸ்ல. இந்த கண்டிஷன் செக் பண்ணாமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்தா ஆர்டர் சொல்ல முடியும் ஈஸியா. லெக்ரான்ஜி தியரம் என்ன சொல்றாருன்னா, இதோட கான்வெர்ஸ் பார்ட். இதோட லெக்ரான்ஜியோட கான்வெர்ஸ் தான் இது. நான் மாத்தி சொல்றேன். லெக்ரான்ஜி என்ன சொல்றாருன்னா, if G is a group and H is a subgroup of G, then H is a subgroup of G இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் H வந்து ஆர்டர் ஆஃப் G டிவைட் பண்ணும் அப்படின்றாரு அவர். அவர் அப்படி சொல்றாரு, டிவைட் பண்ணும் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், டிவிசிபிலிட்டி இருந்தா சப்குரூப் இருக்குமா நான் கேட்கிறேன். ஏன்னா நமக்கு அது எத்தனை சப்குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப டிவைசல் செக்கிங் நடக்குமான்னு பண்ணலாம். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என், ஜி இஸ் ஏ ஃபைனைட் எபிலியன் குரூப். ஆர்டர் ஆஃப் ஹெச் பி பவர் என்னாவோ இல்லாட்டி ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ற மாதிரி நிறைய சப்குரூப்னால கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியும். இப்போ இந்த குரூப் நான் செலக்ட் பண்றேன். ஜி ஈக்குவல் டு 1 - 1 I - I. இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் என், ஜி இஸ் ஏ ஃபைனைட் எபிலியன் குரூப். ரெண்டுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பிகாஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இங்க உங்களுக்கு என்ன மாறுது அப்படின்னா பி பவர் 2 which is 2 square. 2 square னா 4. அப்படி பார்த்தாலும் எபிலியன். இன்னொன்னு இது வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப்பும் கூட. பிகாஸ் நான் எபிலியன் குரூப்ல குறைஞ்சபட்ச ஆர்டர் என்ன உங்களுக்கு 6 தான் வரும். ஸோ அப்போ போதும் தான். அதுவும் ஃபைனைட் எபிலியன் குரூப் தான். ஃபைனைட்னா என்ன இருக்கணும்? ஃபைனைட்டா ஒரு கம்போஸ்டா ஒரு காம்பாக்டா இருக்கணும். அவ்வளவுதான். எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்ப இப்ப இதுக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை சப்குரூப்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ ஆர்டர் ஆஃப் எத்தனை டிவைசஸ் இருக்கு? 4 3. 3. 1 divides 4, 2 divides 4, 4 divides 4. அப்ப மூணு சப்குரூப்ஸ் நம்மளால எழுத முடியும். ஆனா இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. 1 சொன்னீங்கல்ல, அதை வச்சு ஒரு சப்குரூப் தான் இருக்கு. அது யாரு? E மட்டும்தான். 2 வச்சு எத்தனை எழுத முடியும்? 2 வச்சு 1 - 1 கரெக்டா?
இது இந்த 1 மைனஸ் ஒனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்தோம். 1 மைனஸ் 1 சப் குரூப் ஒரு பேர் இருக்குன்னு பாருங்க. What is the name? Second root. Second root of unity. Second root of Part of unity. What about 4? fourth root of G itself, right? 1 minus 1. Yes, that means G itself. இதுல ரெண்டு இம்ப்ராப்பர் தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு இம்ப்ராப்பர். இது ஒண்ணுதான் ப்ராப்பர். வாட் இஸ் இம்ப்ராப்பர்? அதையும் நம்ம பார்த்தோம். சிங்கிள் டென்னியும் ஜியும் வந்தா அது இம்ப்ராப்பர். மிச்சது ப்ராப்பர். சரிங்களா? இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். நீங்க எல்லாம் பேசிக் இல்ல, கொஞ்சம் டெப்த்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க சப்ஜெக்ட் படிக்கணும் தான் பார்த்துருப்பீங்க. இப்ப நான் சொல்ற கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். This is one of the jam questions, but we need to know a lot of concepts regarding this. அப்பதான் நிறைய விஷயங்கள் அதுக்கு செய்யறப்போ நிறைய கான்செப்ட்ஸ் அந்த யூனிட் முடியும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். சரி, இதுதான் நமக்கு வந்துருச்சு. இப்ப இது வந்து ஏதாவது சொல்ல முடியும்னு பார்ப்போம். இப்போ 2 implies, okay. For example, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Five one 12 அப்படிங்கிறது லூப் ஆஃப் ஆர்டர் 5 1 12. நம்ம அந்த கொஸ்டினுக்கு போகணும். திரும்ப அந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். பி ஆப்ஷன் பார்த்துடலாம். சொல்லுங்க எனக்கு. ஆர்டர் ஆஃப் வந்து 5 1 12. இது லெக்ராஞ்சி தியரமோட கான்வெர்ஸா அக்ரி பண்ணுமா? இது நம்பர் பண்ணுமா பண்ணலாம்? No, sir. பண்ணது Per n formatல எழுதலாம் சார் இது. P1000 ஃபார்மேட்ல எழுதுனால 2.9 தானே 2.10 2.8 9, sir. 9 தான். ஓகே, அப்போ this is P1000 ஃபார்மேட். அப்போ வந்து உங்களுக்கு கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சி தியரம்ஸ் ட்ரூ. இட்ஸ் ஜஸ்ட் எத்தனை டிவைசஸ் இருக்கும் அத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 2.9 எத்தனை டிவைசஸ் இருக்கும்? 10. 10. வெரி குட். 10. அது டவ் ஆஃப் இன் ஃபார்முலா. எத்தனை ஃபார்முலா உள்ள போய் சைட் பை சைடு எத்தனை ஃபார்முலா உள்ள போயிட்டே இருப்பாங்க. டவ் ஆஃப் என்னோட ஃபார்முலா அது. The number of devices. Devices of n, where n equal to p power alpha 1, p power alpha 2, p1 alpha 1, p2 alpha 2, etc. Pn alpha n is yes, tau of n can be expressed as alpha 1 plus 1 into alpha 2 plus 2 plus 1 into etc. alpha n plus 1. So for example, வந்து நீங்க 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 எத்தனை டிவைசஸ்? 6 நீங்க முதல்ல பிளைன் காம்போசிட் பண்ணணும். காம்போசிட் பண்ணீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? அதை 2.3 பிரிக்கலாமா? 2 into 3. ஓகே, பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பவர்ல இருக்குன்னா நமக்கு முக்கியம். பவர்ல இங்கே ஒரு 1 இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு. ஸோ ஆல்ஃபா 1 வந்து உங்களுக்கு 1, ஆல்ஃபா 2 வந்து உங்களுக்கு 1. டவ் ஆஃப் 6 வேணும் அப்படின்னா பவர்ல இருக்க ஒன்று எடுத்து தனித்தனியா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ how many devices we get? We get 4 devices. What are the 4 devices of 6? 1, 2, 3 and 6. 3 6. அது சின்ன நம்பருக்கு டக்குன்னு எண்ணிடலாம், கவுண்ட் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்னு எண்ணியே சொல்லியே பார்த்தலாம். பெரிய நம்பருக்கு சொல்ல முடியாது. அப்ப இங்க பாருங்க 2.9 இருக்குன்னா பவர்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவனோட ஒரு 1 ஆட் பண்ணிட்டா போதும், 10 ஆன்சர் வரும். மொத்தம் 10 டிவைசஸ் இருக்கு. 10 டிவைசஸ் யாராலும் இருப்பான். 10 devices for 5 1 கெஸ் பண்றீங்களா? சொல்றீங்களா? 10 டிவைஸ் யாருன்னு சும்மா சொல்லிதான் ஆக மாட்டேன். நான் தியரம் முடிக்கணும்னா கொஞ்சம் சொல்ல முடியும். What are the 10 devices? 1. அடுத்து நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்து ஈஸியா 2 4 8 16 60, 32 64 128 256 5 1 12. 512. ஓகேவா? மொத்தம் 10 டிவைசஸ். அப்ப எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும்? 10, subgroups. அதுதான் தப்பு. இதுதான் தப்பான புரிதல். இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. அதாவது எல்லாரும் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது இப்படிதான் படிக்கும். நான் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும் போது அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 10 சப்குரூப் இருக்கும் போல இருக்கு. ஆனா 10 சப்குரூப் இருக்காது. லட்சணமுக சப்குரூப் இருக்கு இல்ல.
ஆர்டர் 2 வச்சு எத்தனை சப் குரூப் இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. நீ அப்படியே சொல்லுங்க. ஆர்டர் 2 வச்சு எத்தனை சப் குரூப் இருக்கும்னு தெரியாது. ஆர்டர் 4 வச்சு எத்தனை வரும்ன்றது தெரியாது. ஆர்டர் 8 வச்சு எத்தனை வரும்னு தெரியாது. இங்க நம்ம போன இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம்ல, அங்க வந்து ஒண்ணு தான் வந்துச்சு, அதனால நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அதனால 10 இருக்குமா நினைக்கிறோம். அப்ப 16 வச்சு எத்தனை எலிமெண்ட் எழுதலாம்? இப்ப நீங்க வந்து E1ல இருந்து A1ல இருந்து A6 வரை A16 வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் குரூப்பா இல்ல பாக்குறதுக்கு எனக்கு மொத்தம் 512 எலிமெண்ட் கையில இருக்கு. நான் A500ல இருந்து A512 வரை ஒரு 12 எலிமெண்ட் செக் பண்ணுவேன். 12 எலிமெண்ட் வச்சு எழுத முடியாதா? ஓகே, 14 வரைக்கும் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது எலிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. A498ல இருந்து கூட செக் பண்ணலாம். A17ல இருந்து A32 வரைக்கும் கூட பார்க்கலாம். எல்லாத்துலயும் ஐடென்டி இல்லாம நான் சேர்க்கணும், அவ்வளவுதான். சேர்த்துட்டு 2 ரேண்டம் நம்பர்ஸா எடுக்கலாம்ல. A1 A7 A12 A128 A137. இப்ப சொல்லுங்க எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும் இந்த ஆர்டர்ல? கரெக்டா அந்த வார்த்தையை புடிச்சு போடுங்க பார்ப்போம், எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும். இப்ப உங்களால ஸ்டேரா சொல்ல முடிய மாட்டேன்னு சரி சார். No, No, sir. sir. ஓகே. அப்ப அப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் இருக்கு? இப்ப லெகிரான்ஸ் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஆர்டர் ஆஃப் ஜிக்கு எத்தனை சப் குரூப் இருக்கும் நான் கன்க்ளூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? கவுண்ட் பண்ணவும் முடியாது, அது லேக்ஸ் கணக்கில் இருக்கலாம். எது எதுனாலும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணவும் தெரியாதுல்ல, இல்லையா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட் நான் சொல்றேன். ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பா இருந்து, ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்து, அதுல இருந்து சப்குரூப் நீங்க எதை எடுத்தாலும் சப்குரூப்பா மாறும். ஃபைனைட்டா இருந்தா மட்டும் போதும், க்ளோஸ்டா இருந்தா மட்டும் போதும். அது எல்லாமே என்ன மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா, சப்குரூப்ஸா மாறிட்டே வரும் பையம்னா. அப்படின்றப்போ நீங்க 16ல எத்தனை எடுத்தாலும் க்ளோஸ்டா மாறும். க்ளோஸ்டா இருந்தா எடுக்கணும் நீங்க எடுக்கிறப்பயே. ஸோ டோட்டலி ஹவு மெனி சப்குரூப்ஸ்ன்றதை நம்மளால கன்க்ளூட் பண்ணவே முடியாது. அப்ப ஸ்ட்ரெயிட்டா எப்படி முடிக்கிறாங்க? எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். How many subgroups can be enabled for the group of order 5 and 12? Can be expressed as 2 power 9 in the form of p power n, where p is prime. Is at least 10. பெரிய ஆன்சர் ரொம்ப பெருசா இருக்காது. கரெக்டான ஆன்சர் அது கொஞ்சம் Yes, sir. அட்லீஸ்ட் 10. ஓகே, இதை வச்சுதான் நீங்க கன்க்ளூட் பண்ண போறீங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து p பவர் n இருந்தாலோ இல்லாட்டினா ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப்பா இருந்தாலோ, ஃபைனைட் எபிலியன் குரூப்னா அதோட ஆர்டர் ஃபைனைட்டா இருக்கும். ஃபைனைட்டா இருந்தா அது கண்டிப்பா ஒரு ஒரு சம் கேன் எழுத முடியுங்களா? முடியும் தானே? கேன் எழுத முடியும் கரெக்டா? Yes, sir. Yes, sir. ஓகே, இப்படி எழுத முடிஞ்சுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா எல்லா டிவைசர்ஸும் சப்குரூப்பா ஆக்ட் ஆகும். தென் ஜி ஹேஸ் அட்லீஸ்ட் டேஷ் சப்குரூப்ஸ். இப்போதைக்கு இந்த கேவையும் நான் கேனே எடுத்துக்கிறேன், இதையுமே கேன்னு வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் ஹவு மெனி சப்குரூப்ஸ் வி ஹேவ்? N. நோ. N plus 1. Tau of k. வெரி குட். ஓகே, n plus 1னா 9, 9 plus 1 10, அதனால n plus 1ன்றீங்களா? அது p பவர் என்ன இருந்தா ஓகே. சப்போஸ் k வந்து எதனா தெரியாம இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி 6 இருந்தா என்ன பண்ணுவீங்க? 6க்கு என்ன வந்துச்சு ஆன்சர்? 2 into 3. ஓகே, 2 into 4. 3 4. 4 வந்துச்சு. 4, sir. அப்ப n plus 1 சொல்ல முடியாதுல்ல. இதுவும் Yes, ஒரு sir. சூப்பர் ரிசல்ட் ஆக்சுவலா. திஸ் இஸ் ஐடென்டிஃபைட் பை சைலோ. அவர் தான் கண்டுபிடிச்சாரு. சைலோ சாண்ட் தியரம், கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அவர் வந்து 3 தானே அதிக வருஷம் படிச்சிருப்பீங்க. சைலோ 1, 2, 3 தானே படிச்சிருப்பீங்க. சைலோ 7 கதல் இதெல்லாம் வரும். ஸோ மொத்தம் அட்லீஸ்ட் டவ் ஆஃப் கேஸ் குரூப்ஸ் இதில் நமக்கு ஆக்ட் ஆகும்.
இது எல்லாமே யூஜி சிலபஸ்ல இருக்கு இப்போ. அதுதான் வந்து ஆச்சரியம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2014-17 பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஜில தான் இருக்கும். இப்போ யூஜிலே இருக்கு, ஜாம்லேயே அசால்ட்டா கேட்குறாங்க இந்த கேள்விலாம். ஸோ அட் மோஸ்ட் ப்ளீஸ் கவர் ப்ளீஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, கமிங் டு த பாயிண்ட், சமூகத்துல போலாம். இப்போ இந்த Q8 ப்ராப்பர்ட்டி படி எல்லா சப்ஜெக்ட் ஆஃப்லையும் நார்மலா இருக்கும். ஆனா Q8 வந்து எப்படின்னா இருக்காது. அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு. வாட் அபவுட் ஆப்ஷன் டி? What about option D? Every proper subgroup of G is cyclic. Every proper subgroup of G is cyclic இருந்தா G எப்படின்னா மாறுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோமா? இப்ப பாருங்க, நான் வந்து ப்ராப்பர்னா உங்களுக்கு தெரியுமே தெரியும். இப்ப நான் வந்து G வந்து S3 நான் செலக்ட் பண்றேன். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் S3? 6. இதுல எத்தனை ப்ராப்பர் சப்குரூப்ஸ் எடுக்க முடியும் உங்களால? குறைஞ்சபட்சம் 6 டிவைசஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 4. 2 3 6. 1/6 எடுக்க முடியாது, ஏன்னா ப்ராப்பர்னு சொல்லிட்டாங்க. இதுல சப்குரூப்பும் கிடைச்சா எந்தெந்த ஆர்டர்ல கிடைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு? 2ல கிடைக்கலாம், 3ல கிடைக்கும். கரெக்டா? இதுல எத்தனை கிடைக்கும், எத்தனை H1 இருக்கும், எத்தனை ஆர்டர் இருக்குமோ அதெல்லாம் தெரியாது. நான் உங்களுக்கு கேட்டேன் இல்லையா, அதுல எத்தனை எத்தனை கொஸ்டின் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டர் 16 வர்ற மாதிரி எத்தனை சப்குரூப்ஸ் இருக்கும் தெரியாது. ஆர்டர் 32 வர மாதிரி எத்தனை சப்குரூப்ஸ் இருக்கும் தெரியாது. இன்ன வரைக்குமே அது தெரியாதுங்கிறது தான் ஆன்சர். அதனாலதான் நான் அட்லீஸ்ட் வார்த்தை யூஸ் பண்றாங்க. இன்ன வரைக்குமே ரிசர்ச் ஃபைன் பண்ணல எத்தனை சப்குரூப்ஸ் இருக்கும். கவுண்டிங் எப்பயுமே பாசிபிலிட்டியே கிடையாது. 16 சப்குரூப் எழுதுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். 16 கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம். 512 எலமெண்ட்டையும் நீங்க செக் பண்ண முடியல. நம்ம ஒண்ணும் இல்ல, போன கிளாஸ்ல ஒரு செக் பண்ண முடியல, ஒரு 6 எலமெண்ட் காம்போசிஷன் டேபிள் போட்டோம். கஷ்டமா இருந்துச்சா இல்லையா? 1 ஆக்சருக்கு அது நீங்க எத்தனை எலமெண்ட் போட்டீங்க? வெறும் 6 எலமெண்ட் போட்டீங்க. இது 16 எலமெண்ட். 16 முடிச்சீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கு 32 எத்தனை, 64 எத்தனை, 128 எத்தனை. அதுவே திறம்பட நீங்க கண்டுபிடிச்சுன்னு வச்சுப்போம். இப்போ குரூப்போட 2 பவர் 1 லேக்னு மாத்துறாங்க. அப்ப எத்தனை இருக்கும்? 2 பவர் 2 crore மாத்துறாங்க, 2 பவர் 5 crores மாத்துறாங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் டவ் ஆஃப் 5 crores சப்குரூப்ஸ் இருக்கும் அப்போ மொத்தம். இன்க்ரெடிபிளி லார்ஜ். உங்களால அசீவ் பண்ண முடியுதா? நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புரியுதுல என்ன சொல்ல முதல்ல? எஸ் சார். இப்ப அடுத்து வந்து ஓகே, இப்ப இந்த ஆர்டர் ஆஃப் சப்குரூப், குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் ஆர்டர் சைக்கிளிக் படிச்சிருக்கீங்க. குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக். ஆர்டர் 6ல S3 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுல சப்குரூப் கிடைச்சா 2 3 தான் கிடைக்கும் ப்ராப்பர் அப்படின்னா. சைக்கிளிக்காக இருக்கும். இந்த ரெண்டுமே கிடைச்சா சொல்றேன், கிடைச்சா கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை. கிடைச்சா சைக்கிளிக்காக தான் கிடைக்கும். கரெக்டா? ஆல்சோ நோட் டவுன் தி ரிசல்ட் இன் S3. ஆல் தி சப்குரூப்ஸ் ஆஃப் S3 இஸ் சைக்கிளிக். S3 ஓட எல்லா சப்குரூப்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா சைக்கிளிக்காக தான் இருக்கும். ஒன்னு விடாம S3 ஓட ஒன்னு விடாம எல்லா சப்குரூப்ஸும் எதுல தான் போய் முடியும் அப்படின்னா சைக்கிளிக்ல போய் தான் முடியும். ஸோ நான் இப்போ எடுத்த குரூப் S3. அந்த S3 குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர் சப்குரூப்பும் சைக்கிளிக்கா இருக்கு. ஆனா S3 எப்படின்னா மறுபடியும் S3 நான் S3 is எப்படி non-abelian, sir. Q8 எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ACயும் ஆப்ஷன் ஃபால்ஸ். S3 எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து ஃபால்ஸ். ஸ்டூடெண்ட், நான் வந்து உங்களுக்கு இந்த செஷன் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு சம்ஸும் கொடுக்கல அசைன்மெண்டா. சம்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். நீங்க கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு படிச்சுக்கலாம். இன்னைக்கு கண்டென்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க நடத்தின வீடியோ திரும்ப பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. இப்படி குழப்பி எடுக்கணும். உங்களுக்கு வந்து நிக்காது மனசுல. இது டக்கு இன்னும் கிராஸ்பாக டைம் எடுக்கும். நல்லா ரிப்பீட்டடா பார்க்க தான் மனசுல நிற்கும். எத்தனை ஆர்டர், நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், நிறைய ரிசல்ட்ஸ் பேசியிருக்கோம். ஸோ இந்த குரூப்ஸை பத்தி கொஞ்சம் படிச்சது வந்து ரொம்ப அவசியம். Q8 பத்தி, SN பத்தி, GL ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ பத்தி, SL ஆஃப் இன்கம் ஆஃப் பி, பவர் செட் ஆஃப் எம்டி கமா டெல்டா, இதை பத்திலாம் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். சரியா? அண்ட் தென் வாட் அபவுட் ஆப்ஷன் டி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கொடுத்து ஆப்ஷன் டில பார்ப்போம்.
the function f from g to g is defined by f of x equal to x inverse for all x belongs to g is homomorphism. ஹோமோமார்பிசம் இருந்தா எபிலியன் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ரிசல்ட். இது ஒரு ரிசல்ட்டாக நீங்க படிக்கணும். பாருங்க சொல்றேன் என்ன ரிசல்ட். If f from g to g, let g be a group. And f from g to g is defined by f of x equal to x inverse. இது ரிசல்ட்டாவே உங்களுக்கு இருக்கும். இந்த ரிசல்ட் எல்லாமே இந்த ஜாம் ரிசல்ட்ஸ் நெட் ரிசல்ட் எல்லாமே இந்த மாடர்ன் அல்ஜிப்ரா பை டாக்டர் ஆர்மன் மைசெக்ஸோட புக்ல வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. இதுதான் புக்கை ரெஃபர் பண்ணணும். f of x equal to x inverse is homomorphism. பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்கு பேசிக் தெளிவா இருந்தா நம்மளால சம்ஸ்லாம் செய்ய முடியும். பேசிக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. அதுல இம்ப்ளை தட் g is abelian. இந்த ரிசல்ட் தெரிஞ்சா அந்த சம பார்த்ததுமே இதை போட்டுருக்கணும் ஆப்ஷன் டிஏ. பட் மிச்சம் 3 ஆப்ஷன் எப்படி தப்புன்னு தெரியும்ல, அதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு சம் பார்த்தோம் நினைக்கக்கூடாது. இதுல வந்து எத்தனை கான்செப்ட் பார்த்துருக்கோம், எத்தனை லீஸ்டா இதை பத்தி கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுருக்கோம். அதை ஃபுல்லா தோத்துருப்பாங்க. அதான் இங்க முக்கியமான கண்டென்ட். One more thing, and you have some assignments. When you note down your assignments, Q8, SN, GL of n comma p, SL of n comma p, and then என்ன சொன்னேன்? Power. Yes, power set of empty under simple difference. And then Zn, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். Zn cross Zn, அதை பாருங்க. Zn cross Zn எப்படி இருக்கும், இதுல எப்படி ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பாருங்க. நான் கண்டிப்பா ஏதாவது எலமெண்ட் வச்சு ஒரு ஆர்டர் கேட்டேன். இந்த ஆர்டர் இருந்தா எப்படி இருக்கும், இதுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. பாருங்க. Then I will give only one question, one number theory question. Will be quite simple. 5 power 2 and 2015 is isomorphic to n. Sorry, is concurrent to n mod 11. N belongs to 0, 1, 2, 3, etc. 10 up to 10. உள்ள என்ன இருக்குன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவங்க எலமெண்ட்ஸ் இருக்கு. Then n is equal to, this is the application of Euler's theorem. A power pi of n is concurrent to n mod n. அந்த அதோட அப்ளிகேஷனா இருக்கு. So Euler's theorem also to prepare well for the Euler's theorem. Lagrange's theorem, Cayley's theorem எல்லாமே நம்ம introduction கொடுத்துருக்கோம். Then converse of Lagrange's theorem introduction கொடுத்துருக்கோம். So we'll discuss the further simple roots and பார்த்தோம். So the word simple roots. So these are the assignment problems, and also repeat those 2 videos, which is and as well as I will post the assignments in our group. Students, if you have any doubts, you can ask in WhatsApp. So thank you. Thank you, sir.